கொடுப்பார். நீ ஆசைப்படுறதை கொடுக்க மாட்டார். இங்கிலீஷில் சொல்லுவாங்க, காட் ஆல்வேஸ் கிவ் வாட் யூ நீட், நாட் வாட் யூ வாண்ட் அப்படின்னு. பேர்பட்ட தெய்வ வழிபாடு வந்து நம்மளுடைய சைவ சமயங்களில் இந்த கந்த சஷ்டி அன்னைக்கு இப்படி ஒரு த மோஸ்ட் வைப்ரண்ட் டே இன் அவர் இந்து கேலண்டர். இந்த நாள் நீங்கள் சொல்கிறீங்க எவ்ரி மந்த் சஷ்டி, எவ்ரி மந்த் சஷ்டி விரதம். இந்த ஐப்பசி சஷ்டி விரதம் என்னன்னா 6 நாட்கள் பரிபூர்ணமாக முருகப்பெருமான் தவக்கோலத்தில் இருந்து சூரனை வதம் பண்ணும் நாள் இன்னைக்கு. அதனால் அவர்கிட்ட என்ன கேட்டாலும் கொடுத்துருவார் இன்னைக்கு. ஏன்னா அவரே ஒரு அகோர பசியில் இருப்பார் இன்னைக்கு. 6 நாட்கள் அவர் உபவாசம் சிவபெருமானுக்கு இருந்து தான் சூரபத்மனை தண்டிக்கிறார். சூரபத்மனை, உன்னுடைய ஆணவத்தை அகற்று, உன்னுடைய அகந்தை அகற்று, என் கால் தூசு, அதெல்லாம் எதுவுமே செல்ஃபே எடுக்காது, அப்படியே ஒழிச்சிருவார் முருகன். அப்படியே மனிதனுக்கு அந்த அகம்பாவம் மாணவம் தலைக்கேறிச்சுன்னா அதான் சொல்லுவான். எனக்கு இன்னும் அந்த டைலாகை நான் பார்த்து ரசிப்பேன், அனுபவா. அந்த பிரம்மா விஷ்ணு சிவன் 3 பேருக்குள்ள தகராறு வந்துருமா, யார் பெரியவர்னு. அப்போது சரஸ்வதி கேப்பா, என்னங்க இப்படி இருக்காரு, ஒரு தலையில் கர்வம் ஏறினாலே தாங்க முடியாது, பிரம்மனின் 4 தலையிலும் கர்வம் தலைக்கேறி இருக்கிறது, அதை உடனடியாக நம்ம இது பண்ண முடியுமா? இது ஒரு நம்ம நாடகம் போட்டு தான் இவரோட கர்வத்தை குறைக்கணும். மும்மூர்த்திகளும் நவக்கிரகத்துக்கு அடிபணிந்தவர்கள். பிரம்மனுக்கு நீ கோவில்ன்றது அது அவருக்கு எழுதப்பட்ட விதிமா. அது பிக்ஷாடனர் கோலம் சிவபெருமான் 9ஆம் நாள் இன்னைக்கு எல்லா கோயிலையும் வைக்கிறாங்களே, அது சிவனுக்கு எழுதப்பட்ட விதி. அப்போ தான் அன்னபூரணி என்ற ஒரு தெய்வாம்சம் பொருந்திய ஒரு அம்பிகையை நாம் கும்பிடுகிறோம் காசியில். அந்த அன்னபூரணி அன்னமிட்டு தான் சிவபெருமானுக்கு மோட்சம் கிடைக்குது. அது எப்படி தெரியுமா? சிவபெருமானுக்கு பிடித்த சனி. தெய்வங்களே நவக்கிரகங்களை கட்டுப்பட்டவர்கள். அதுதான் கேட்பார் ராகு, அம்மா என் கடமையை நீ தடுக்காத. நவக்கிரகங்கள் தன்னுடைய கடமைகளை செய்யத்தான். அதுதான் கர்ம வினை. நம்முடைய கர்ம வினை வாழ்க்கையில் என்ன நினைக்கிறீங்க? நவக்கிரகங்கள் தான் நம்மளுடைய கர்ம வினை. அதுதான் அஞ்ஞானம் விஞ்ஞானம் மெய்ஞானம் சொல்கிறது. சோலார் சிஸ்டம் இருக்கு பாருங்க, மெர்க்குரி வீனஸ் மாஸ் இவன் கண்டுபிடிச்சாங்களே இன்ஸ்டுன்னு, அதெல்லாம் ரிலேட் பண்ணி பாருங்கள். இன்றைக்கும் பாருங்கள் தர்பாரண்யேஸ்வரர் அந்த போல் பாருங்கள், சாட்டன் போல் மிரண்டு போய் உட்காண்டாங்களே நாசாவில். எப்படா இந்த சாட்டன் போல் அங்கே போய் உட்காந்துருக்கு திருநள்ளாறுலன்னு மிரண்டு உட்காண்டாங்களே சயின்டிஸ்ட் எல்லாம். அப்போ என்ன சுப்ரீம் பவர் இல்லாமையா சொல்லுங்கள்? எல்லாம் இறைவனால் படைக்கப்பட்டது. ஒவ்வொரு உயிரும் ஒவ்வொரு ஜீவராசியும். இன்றைக்கி நம்ம 2 பேரும் இங்கே உட்காந்து முருகனை பற்றி பேசுகிறோம் நியூஸ் 18லாம். இது காரண காரியங்களுக்காக படைக்கப்பட்டது. எதுவுமே இறைவனுடைய அவனன்றி ஒரு அணுவும் ஒரு சிறு புல் கூட அசையாது. இதுதான் நம்ம லைஃப்பில் எடுத்துக்க வேண்டிய ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை. இப்போ சூரசம்ஹாரம் அந்த மக்களோட வெள்ளத்தில் வந்து மிதந்து வந்து சூரனை வதம் செய்யறதுக்காக காத்துட்டு இருக்கார். இப்போ இதில் அந்த சூர வதம்ங்கிறது 3 வகையாக நடக்குதுல்ல. முதல்ல வந்து அந்த யானை முகம், தாரகாசுரன், சிங்கமுகன், கடைசியாக தான் வந்து சூரனாக சூரபத்மனை வந்து வதம் செய்கிறார். அப்போ அந்த அவங்க 2 பேருமே வந்து சூரனோட சகோதரர்கள் தானே? 2 பேரும் சொல்கிறா. இதுலேயும் ஒரு நீதியை சொல்கிறது பாருங்க. நீ தப்பு பண்ணும்போது உனக்கு அட்வைஸ் பண்ணுவானுங்க. நீ வீட்டில் பெரியவனாக இருந்தால் தம்பிங்க 2 பேரும் அட்வைஸ் பண்ணுவாங்க, நீ இப்படி இருக்காதரா, அப்படி இருக்காதரா, தப்பு பண்ணுற நீன்னு சொல்லுவாங்க. அண்ணன் கேட்க மாட்டான். புரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த மாதிரி தவறுகள் செய்யும் பொழுது அந்த அப்போ தான் அந்த மனித உள்ளே இருக்கிற அந்த ஆணவம் அந்த அகந்தையெல்லாம் வரும் வெளியே. அது என்ன? வினாச்சகால விபரீத புத்தி. இப்போ எனக்கு என்ன தெரியுமா ஒரு ஆசை, சின்ன ஆசை காயத்ரி மேடம். இப்போ இந்த சக்தி வேல் வருது பார்த்தீங்களா, இதை பற்றி நான் ஒரு பாடல் பாடியிருக்கேன். இந்த பாடலை நான் வந்து நேயர்களுக்காக பாட விரும்புகிறேன். இந்த பாடலை பாடுறேன். தாராளமாக. இது எப்படின்னா சிக்கல் சிங்கார வேலர். அதாவது எப்படி அந்த வேர்த்து கொட்டுற வைபவம் தெரியுமா உங்களுக்கு? ஸோ அதை பற்றி ஒரு பாடல் நான் இசையமைத்து பாடின பாடல். என்னுடைய அன்பு சகோதரர் வாராசி அவர்கள் எழுதிய பாடல். ஒன்றே வச்சு வேல் வருகுது வேல் வருகுது வேல் வருகுது வேல் வருகுது, சக்தியிடம் வேல் வாங்கி கந்தன் வருகிறான், சக்தியிடம் வேல் வாங்கி கந்தன் வருகிறான். தீய சக்தியை அழிக்க நன்மையினை உருவாக்க, தீய சக்தியை அழிக்க நல்ல சக்தியை உருவாக்க கந்தன் வருகிறான், வேலன் வருகிறான், கந்தன் வருகிறான், வேலன் வருகிறான். அரகரோகரா முருகா அரகரோகரா, சிங்கார
வேலனுக்கு அரஹரோகரா, சிக்கல் சிங்கார வேலனுக்கு அரஹரோகரா. வேல் வருகுது வேல் வருகுது வேல் வருகுது வேல் வருகுது, அன்னை பார்வதி தந்த சக்தி வேலும் வருகுது, அன்னை பார்வதி தந்த சக்தி வேலும் வருகுது. தீய சக்தியை அழிக்க வேல் வருகுது, தீய சக்தியை அழிக்க வேல் வருகுது. முருகா சிக்கல் சிங்கார வேலனுக்கு அரோஹரா. சிக்கலான வாழ்விலே பல முடிச்சுகளும் சூழ்ந்த வாழ்க்கையிலே, சிக்கலான வாழ்க்கையிலே பல முடிச்சுகளும் சூழ்ந்தனம் வாழ்க்கையிலே, எத்தனை துயரங்கள் எத்தனை பேரிழப்பு, எத்தனை துயரங்கள் எத்தனை பேரிழப்பு, அதை தாங்க பலம் வேண்டும் முருகா. சிங்கார வேலவா ஷண்முகா, வேல் கொண்டு வினை தீர்க்கும் சிக்கல் எல்லாம் பறந்து போகும், வேல் கொண்டு வினை தீர்க்க சிக்கல் எல்லாம் பறந்து போகும். வாழ்க்கை வளமாகும் முருகன் அருளால், நம் வாழ்க்கை வளமாகும் முருகன் அருளால். அரஹரோகரா முருகா அரஹரோகரா, அரஹரோகரா முருகா அரஹரோகரா, அரஹரோகரா முருகா அரஹரோகரா, அரஹரோகரா முருகா அரஹரோகரா. திருச்செந்தூர் ஆண்டவனுக்கு அரோஹரா. ஓராறு முகமும் ஈராறு கரமும் பன்னிரு விழிகளும் ஆசி தர வேண்டும். ஓராறு முகமும் ஈராறு கரமும் பன்னிரு விழிகளும் ஆசி தர வேண்டும். கந்தன் திருநீரணிந்தால் கவலை இல்லை, எங்கள் செந்தில் வேலன் அருள் இருந்தால் பயமும் இல்லை. ஷண்முகநாதா ஜெயந்திநாதா, வெற்றி 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 என்று அருள் தருவாய், சூரனை அழித்து ஜெயம் தருவாய். ஜெயந்திநாதா ஷண்முகவேலா செந்தூர் வேலா அபயம் தருவாய். வாழ்க்கை என்னும் மாயையில் சிக்கி அலைபாயும் நெஞ்சை அடக்கி ஆணவ பேயை கட்டுப்படுத்தி நான் என்னும் அகந்தையை அகற்றி அருள் கொடுத்தாய் முருகா. கந்தா குமரா கதிர்வேலா முருகா முருகா. வெற்றிவேல் முருகனுக்கு